Hi everyone. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஸோ நேற்று ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஸோ இந்த சாப்டரை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயோமாலிகுல்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் இதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 மார்க் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ எப்போதுமே ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் படிக்கும்போது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கணும். ஏன்னா குளுக்கோஸ்க்கும் ஃப்ரக்டோஸ்க்கும் ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து சிமிலராக வரும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஒரு 4 மார்க்ஸ் உங்ககிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக மார்க்ஸ்ன்னு சொல்லும் போது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கான்செப்ட் வைஸும் நம்மளுக்கு ரெண்டும் கம்பேர் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரக்டோஸோட ஃபார்முலா பார்த்துடலாம். C6H12O6 சேம் ஆஸ் குளுக்கோஸ். குளுக்கோஸ்க்கு என்ன ஃபார்முலாவோ அதே தான் ஃப்ரக்டோஸோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் இதோட நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம், D + குளுக்கோஸ் அப்படின்னு. அது மாதிரி D + ஃப்ரக்டோஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குரூப்லையும் லாஸ்ட் குரூப்லையும் அதே மாதிரி 6 கார்பன் போட்டுக்கோங்க. 3, 4, 5 and 6. ஃபஸ்ட் கார்பன்லையும் லாஸ்ட் கார்பன்லையும் CH2OH இருக்கும். செகண்ட் கார்பனில் கீட்டோ குரூப் இருக்கும். மற்றது வந்து இந்த 3 கார்பனுமே குளுக்கோஸ் மாதிரி தான். தேர்ட் கார்பனில் குளுக்கோஸில் என்ன இருக்கும்? OH, H, H, OH, H, OH. ஸோ இதான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? குளுக்கோஸில் இருக்கும் இந்த 3 கார்பன். ஸோ அதே தான் ஃப்ரக்டோஸ்க்கும். ஸோ ஃப்ரக்டோஸோட ஃபார்முலா D + ஃப்ரக்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் D + ஃப்ரக்டோஸோட ஃபார்முலா. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ரொம்ப ஈக்குவேஷன் வந்து இந்த இதுக்கு வந்து ரொம்ப கம்மி ஃப்ரக்டோஸை பொறுத்தளவுக்கு. ஏன்னா குளுக்கோஸோட 4 பாயிண்ட்டை அப்படியே எழுத போகிறோம். லாஸ்ட் 3 இதுக்கு தான் நம்மளுக்கு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ 1 by 1 கிளியராக இந்த இதில் பார்க்கலாம். நோட் எடுத்துக்கோங்க. சொல்ல ஈக்குவேஷன்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. என்னோட நோட்ஸ் வந்து நான் இந்த பிடிஎஃபாக கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஃபஸ்ட் எவிடன்ஸ். ஸோ எவிடன்ஸ் தான் இது. ஸோ நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். இதான் இப்போ நம்ம மேலே ஒரு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு என்ன செய்ய போகிறோம்? வி ஆர் கோயிங் டு ப்ரூஃப். ஓகேவா? ப்ரூவ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேம் குளுக்கோஸில் என்ன படித்தோமோ அதே தான் நம்மளுக்கு இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்டல் அனாலிசிஸ். அதே பாயிண்ட்டை அப்படியே எழுத போகிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட் அனாலிசிஸ் அண்ட் மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷன் ஷோஸ் த ஃபார்முலா இஸ் என்னது? C6H12O6. ஸோ இதே தான் குளுக்கோஸ்க்கும் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் சேம். ஏன்னா இதோட ஃபார்முலா C6H12O6 தான், இதோட ஃபார்முலா C6H12O6 தான் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் சேம். அதோட எலமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷனில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபார்முலா கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஒரு பார்ட்டாக இதில் கீட்டோன் குரூப் இருக்குது, அதை நம்ம கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஆல்கஹால் குரூப் இருக்குது, அதெல்லாம் எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்? ஸோ செகண்ட் பாயிண்ட் நம்ம வந்து போன இதில் பார்த்து தான். அங்கே என்ன பார்த்தோம்? செகண்ட் டே ஆன் ரெடக்ஷன் வித் அதே ஹெட்டிங் தான் இங்கேயும் போட்டுக்கோங்க. ஸோ ஹெட்டிங் வைஸ் தான் நான் சொல்லித்தரேன். ரெடக்ஷன் வித் ஹைட்ரஜன் அயோடைடு ஆர் ரெட் பாஸ்பரஸ் அட் 373 கெல்வின். அதே தான். ஸோ நம்ம அங்கே குளுக்கோஸ்க்கு நம்ம என்ன செஞ்சோம்? அதே தான் பண்ணோம். அதே மாதிரி தான் இங்கே ஃப்ரக்டோஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃப்ரக்டோஸ் எடுத்து we are going to treat with hydrogen iodide or phosphorus. ஸோ இதில் ரெடக்ஷன் நடக்க போகுது. ஸோ அங்கே என்ன ப்ராடக்ட்லாம் ஃபார்ம் பண்ணுச்சு? N-hexane and 2-iodohexane. ஸோ அதே தான் இங்கே ஃபார்ம் பண்ண போகுது. ஹெக்ஸேனோட ஃபார்முலா நம்ம போன வீடியோவில் சொல்லிட்டோம். ஸோ அதனால் நான் டேரெக்டாக எழுதிடுறேன். CH2, CH2 and CH3. ஸோ இதான் N-hexane. ஸோ இது வந்து நம்மளுக்கு மேஜர் ப்ராடக்டாக கிடைக்குது. அண்ட் மைனராக இன்னொரு ப்ராடக்ட் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2-iodohexane. ஸோ விச் மீன்ஸ் இந்த செகண்ட் குரூப்பில் அயோடின் வரப்போகுது. ஓகேவா? சிம்பிள். CHI வந்துடும். ஒரு அயோடின் வரும்போது இருக்க ஒரு ஹைட்ரஜன் தூக்கிடணும். கடைசி CH3 இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து 2-iodohexane அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2-iodohexane இஸ் அ மைனர் ப்ராடக்ட். ஸோ மேஜராக என்ன கிடைக்குது, மைனராக என்ன கிடைக்குது. ஓகே. ஸோ நம்ம என்ன ஒரு ரியாக்ஷன் எழுதினாலும் அதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத கடைசி எழுதணும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது? இது 6 கார்பன் ஆட்டமாக இருந்தால் மட்டும்தான் இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்டும் 6 கார்பன் ஆட்டமாக கிடைக்கும். ஸோ இதில் 6 கார்பன் இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு கிடைச்ச ப்ராடக்ட்டும் 6 கார்பனாக இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஃப்ரக்டோஸ் ஹேஸ் 6 கார்பன் ஆட்டம் அப்படிங்கிறத நம்ம இதில் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேவா? அதுவும் லீனியராக இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். திஸ் இஸ் செகண்ட். குளுக்கோஸில் பார்த்தா அதே தான். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தேர்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் NH2OH. இதுக்கு பேர் என்னது? ஹைட்ராக்சிலமைன். HCN ஹைட்ரோசைனின். ஸோ இதோட ரியாக்ட் பண்ணுது ஃப்ரக்டோஸ். ஓகேவா? இதுக்கு ரியாக்ஷன்லாம் அவங்க கொடுக்கல. ஸோ நம்ம குளுக்கோஸில் ரியாக்ஷன் இருந்துச்சு, இதில் ரியாக்ஷன் தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஃப்ரக்டோஸை NH2OHோட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஒன்று ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஆக்சைம் அப்படின்னு ஃபார்ம் பண்ணுது. குளுக்கோஸில் ஃபார்ம் பண்ண மாதிரி இதுலேயும் அப்படி தான் ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் எடுத்து
HCNோட நான் ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா சயனோஹைட்ரன், ஃப்ரக்டோஸ் சயனோஹைட்ரன் அப்படின்னு ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம குளுக்கோஸில் ஃபார்ம் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் ஃப்ரக்டோஸ்லையும் ஃபார்ம் பண்ணுது. ஸோ குளுக்கோஸில் என்ன சொன்னோம், இதை வச்சு ஒரு கார்மைல் குரூப் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். அதே மாதிரி தான் இதுலேயும் நான் சொல்ல வரேன், ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்மைல் குரூப். இந்த ரியாக்ஷன் வச்சு நான் என்ன சொல்ல வரேன், ப்ரெசன்ஸ் ஆஃப் அ கார்பனைல் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பனைல் குரூப். ஓகே, சேம் குளுக்கோஸில் பார்த்த மாதிரி அதே தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட். இப்போ கார்பனைல் குரூப் இருக்குன்னு சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் ஆல்கஹால் இருக்குல்ல, நம்மளுக்கு ஃப்ரக்டோஸ் ஃபார்முலாவில் பார்த்தோமா? ஸோ அந்த ஆல்கஹால் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ 4th பாயிண்ட் இஸ் ரியாக்ஷன் வித் அசட்டிக் ஆன்ஹைட்ரேட். அசட்டிக் ஆன்ஹைட்ரேட். ஸோ அசட்டிக் ஆன்ஹைட்ரேட்டோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ போன வீடியோவில் சொல்லிட்டேன். CH3 C டபுள் பாண்ட் O O C டபுள் பாண்ட் O CH3. ஸோ 2 அசட்டிக் ஆசிட்லேருந்து ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அசட்டிக் ஆன்ஹைட்ரேட். ஆன்ஹைட்ரேட்னாலே ரிமூவல் ஆஃப் வாட்டர்னு அர்த்தம். ஸோ இந்த அசட்டிக் ஆன்ஹைட்ரேட், இந்த ஃப்ரக்டோஸை வந்து இதுக்கும் ரியாக்ஷன் இல்லை. ஃப்ரக்டோஸை வந்து நான் அசட்டிக் ஆன்ஹைட்ரேட்டோட நான் ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டா அசட்டிக் ஆன்ஹைட்ரேட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ என்ன கிடைக்குதுன்னா பென்டா அசட்டேட் கிடைக்குது. ஐ எம் கெட்டிங் அண்ட் பென்டா அசட்டேட் அப்படின்னு எனக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன சொன்னேன், பென்டா அப்படின்னா 5. ஸோ 5 அசட்டேட் மாலிகுல் எனக்கு கிடைக்குதுன்னா அப்போ ஃப்ரக்டோஸில் என்ன இருக்குன்னு அர்த்தம், 5 OH குரூப் இருக்குன்னு அர்த்தம். போன வீடியோவில் நம்ம பார்த்தோம், குளுக்கோஸில் பென்டா அசட்டேட் ஃபார்ம் பண்ணுச்சு, அப்போ குளுக்கோஸில் 5 OH குரூப் இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கேயும் பென்டா அசட்டேட் ஃபார்ம் பண்ணுது, அப்போ இதுலேயும் 5 OH குரூப் இருக்குது. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் 5 OH குரூப் இஸ் கன்ஃபார்ம். சிம்பிள். நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கார்பனைல் குரூப் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அந்த நான் என்ன சொன்னேன், கார்பனைல் குரூப் அப்படின்னா C டபுள் பாண்டோ, இதுக்கு பேர் தான் கார்பனைல் குரூப். ஸோ இந்த கார்பனைல் குரூப் வந்து ஆல்டிஹைடாக இருக்கலாம், இல்லாட்டி கீட்டோனாகவும் இருக்கலாம். ஸோ குளுக்கோஸ்லேருந்து ஆல்டிஹைட் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். எந்த டெஸ்ட் வழியாக ப்ரூஃப் பண்ணோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் புரோமின் இன் வாட்டர், அந்த டெஸ்ட் வழியாக ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா அது ஆல்டிஹைட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம். ஆனால் கீட்டோனில் ஆல்டிஹைட் குரூப்பே கிடையாது. என்ன குரூப் தான் இருக்குது, கீட்டோன் குரூப் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும், ஆல்டிஹைட் குரூப் இல்லை அப்படிங்கிறத இப்போ நான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரக்டோஸை வந்து, ஸோ ஆல்டிஹைட் இருக்குது அப்படின்னா புரோமின் வாட்டர் போடும்போது ஆக்சிடைஸ் ஆயிரும், ஆல்டிஹைட் இல்லைனா ஆக்சிடைஸ் ஆகாது. ஸோ சிம்பிள். ஓகேவா? நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃப்ரக்டோஸ் எடுத்து நான் புரோமின் வாட்டரில் வந்து ட்ரீட் பண்ணுறேன், எனக்கு இங்கே ஆக்சிடேஷன் நடக்கலை, நோ ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிடேஷன் நடந்தால் தான் இந்த ஆல்டிஹைட் குரூப் இருக்குன்னு நான் சொன்னேன், இங்கே ஆக்சிடேஷனே நடக்கலை. ஸோ தெர் இஸ் அ ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட் குரூப். இது வந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணுறோம், ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட் குரூப் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறோம். ஸோ ஆல்டிஹைட் இல்லைனா அது கண்டிப்பாக கீட்டோனை தான் இருக்க போகுது. ஸோ அந்த கீட்டோன் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஓகேவா? ஆல்டிஹைட் இல்லைன்னு சொல்லிட்டேன், அப்போ கீட்டோன் இருக்குன்னு நான் சொல்லணும்ல, அதான் அடுத்த பாயிண்டில் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ரெடக்ஷன். ஸோ இது வந்து ரெடக்ஷன் ப்ராசஸ், பார்ஷியல் ரெடக்ஷன் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஸோ ஃப்ரக்டோஸோட ஃபார்முலா எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஃப்ரக்டோஸோட ஃபார்முலா என்னது, இட் இஸ் நத்திங் பட் CH2OH, ஹியர் C டபுள் பாண்ட் O, COH H CHOH, sorry, HOH CHOH and the last carbon is CH2OH. ஓகேவா? இதான் ஃப்ரக்டோஸோட ஃபார்முலா. இதை வந்து நான் சோடியம் அமால்கமோட ரியாக்ட் பண்ண போகிறேன். என்னது, சோடியம் அமால்கம். ஸோ NaHG. ஸோ இதுக்கு பேர் சோடியம் அமால்கம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நான் இப்படி வந்து சோடியம் அமால்கம் போடும்போது எனக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்பிட்டால் அண்ட் மேனிட்டால். என்னென்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்பிட்டால் அண்ட் மேனிட்டால். ஸோ இது ரெண்டுமே எப்பிமஸ், அதாவது கார்பனை சுற்றி குரூப் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் எப்பிமஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா குரூப்புமே சேமாக தான் இருக்க போகுது. இந்த குரூப்பில் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் நடக்க போகுது. ஸோ அதனால் நான் மற்ற எல்லா குரூப்பும் அப்படியே எழுதிக்கிறேன், இந்த குரூப்பை தவிர மற்ற எல்லா குரூப்பையும் நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ CH2OH அப்படியே வந்துடும். இதை வந்து அப்படியே வச்சுருங்க, என்ன நடக்குங்கிறத நான் சொல்கிறேன். CHOH 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 அண்ட் CH2OH. ஓகேவா? இதே தான் சேம் இங்கே அப்படியே எழுதிருங்க. CH2OH, C அப்படியே இருக்கட்டும், COH H CHOH HOH and CH2OH. ஓகேவா?
ஸோ இது சார்பிட்டால் மானிட்டால். ஸோ இதில் எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் நம்ம போடும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் வந்து என்னவா மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HOH அப்படின்னு மாறப்போகுது. ஸோ இதில் வந்து இட்ஸ் எ ரெடக்ஷன் சொன்னோமா, 4 ஹைட்ரஜன் வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த 4 ஹைட்ரஜன் வந்து 2 ஹைட்ரஜனாக பிரிச்சுக்கோங்க. இந்த 4 ஹைட்ரஜனை 2 ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் பிரிச்சுக்கோங்க. இதில் இருக்க ஒரு 2 ஹைட்ரஜன் வந்து இதோட சேர்ந்துடும். அப்போ நல்லா கவனிங்க, CO மட்டும்தான் இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு. சியும் O மட்டும்தான் இருந்திருக்கு, CO. இன்னும் 2 ஹைட்ரஜனை சேர்க்க போகிறேன். ஒரு ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன் இங்கே வந்துருச்சு. ஸோ OHன்னு வந்துருச்சு. 2 ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் இங்கே வந்துருச்சு. இன்னொரு ஹைட்ரஜன் எங்கே போகும்? இங்கே போகும். அந்த ஹைட்ரஜன் தான் இங்கே. ஸோ இப்போ மேனிட்டாலுங்கிறது அப்படியே ஆப்போசிட்டு. இந்த OH வந்து இங்கே வந்துடும், இந்த H வந்து இங்கே வந்துடும். அவ்வளோதான், அதே தான். இங்கே 2 ஹைட்ரஜன் மறுபடியும் இங்கே போகும்போது இந்த OH குரூப்பை அப்படி இங்கே மாற்றி எழுதிருங்க, H குரூப்பை இங்கே மாற்றி எழுதிருங்க. இதே தான் அப்படியே மாற்றி எழுதியிருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் எபிமஸ். இந்த கார்பனை சுற்றி இங்கே OHHன்னு இருக்குது, இந்த கார்பனை சுற்றி OHHன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டும் அப்படியே நம்மளுக்கு வந்து இந்த கார்பனை சுற்றி இருக்க குரூப் மட்டும்தான் டிஃபர் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் எபிமஸ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் அ கீட்டோ குரூப். இதுலேருந்து கீட்டோ குரூப் எனக்கு ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு. கீட்டோன் குரூப் இருக்கனால தான் எனக்கு இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் கீட்டோன் குரூப் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 7th பாயிண்ட், இப்போ ரெடக்ஷன் பார்த்தோம். அடுத்து ஆக்சிடேஷன் பார்க்க போகிறோம். ஆக்சிடேஷன் வித் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். ஸோ போன வீடியோவில் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போடும்போது நம்மளுக்கு வந்து என்னது, கார்பனைல் குரூப் வந்து ஆசிட் குரூப்பாக மாறிடும், ஆல்கஹால் குரூப்பும் ஆசிட் குரூப்பாக மாறிடும்னு சொன்னோம். ஸோ அதே சேம் ஸ்ட்ரக்சர் நான் வரைஞ்சிக்கிறேன் மறுபடியும். C+O COH H CHOH. ஸோ முதல் ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு ரைட் இன் தி எக்ஸாமினேஷன். என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஆக்சிடேஷன் நடக்க போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, தேர் இஸ் அ க்ளீவேஜ் இந்த பாண்ட்ஸ். க்ளீவேஜ் நடந்து பிரிய போகுது. ஸோ இங்கே 2ஆக பிரியுது இந்த காம்பவுண்ட். அப்போ 2ஆக பிரியுது அப்படின்னா இந்த 2ம் சேர்ந்து ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணிடும், இந்த 4 சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம ஒன்று போட்டிருக்கோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இவனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீட்டோன் குரூப்பை ஆசிட் குரூப்பாக மாற்றி கொடுத்துரும். அப்போ CH2OH அப்படின்னு வச்சுக்கோங்க. CO வந்து என்னவா மாறிடும், ஆசிட் குரூப்பாக மாறிடும். அப்போ COOHஆக மாறிடும். அதான் இதோட ஃபங்க்ஷன். ப்ளஸ் இப்போ இது ரெண்டு தனியாக எடுத்து எழுதிட்டோம், இது ஒரு பார்ட் முடிஞ்சு. இப்போ இந்த 1 2 3 4 இருக்கா, இந்த பார்ட்டை வந்து அப்படியே பிரித்து எழுத போகிறோம். ஸோ இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிடேஷன், இப்போ ஒரு ஆக்சிஜன் இருக்கா, அந்த ஆக்சிஜன் போய் என்ன செஞ்சிடும், இதை போய் அட்டாக் பண்ணிடும். ஆல்ரெடி COHHன்னு இருக்குது, ஹைட்ரஜன் எடுத்துருங்க. இந்த ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு இந்த ஆக்சிஜனை போய் சேர்த்துருங்க. அப்போ இங்கேயும் நம்மளுக்கு COOH கிடச்சிரும். அந்த ஆக்சிடேசிங் ஏஜென்ட்டோட ரோல் வந்து இதான், இந்த குரூப்பை COOHஆக மாற்றிடும். கீழே இருக்க குரூப் அப்படியே எழுதிக்கோங்க, இங்கே ஒரு ஹைட்ரஜன் H, இங்கே OH அப்படி எழுதிட்டேன். கீழே வாங்க, C, இந்த ஹைட்ரஜன் H, இந்த OH அப்படி எழுதிட்டேன். இப்போ கீழே நான் என்ன சொன்னேன், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன செய்யும், CH2OH குரூப்பை COOH குரூப்பாக மாற்றிடும். போன வீடியோவில் நம்ம சொன்னது தான். இதுக்கு பேர் கிளைகோலிக் ஆசிட், இதுக்கு பேர் டார்டாரிக் ஆசிட். ஸோ இதெல்லாம் காமன் நேம்ஸ், யூ ஹாவ் டு ரிமெம்பர், ஓகேவா? ஸோ எழுத நம்மளுக்கே ஞாபகம் வந்துடும், ஓகே? ஸோ இதுலேருந்து இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, செகண்ட் குரூப்பில் எனக்கு ஆசிடாக மாறி இருக்குது. ஸோ செகண்ட் கார்பன் செகண்டில் கீட்டோ குரூப் இருக்குது, தட் இஸ் கீட்டோன் குரூப் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அது மாதிரி 6th கார்பனும் எனக்கு என்னவா மாதிரி இருக்குது, ஆசிடாக மாதிரி இருக்குது. அப்போ 6th கார்பனில் ஏதோ இருக்குது. ஃபஸ்ட் கார்பனில் ஆல்கஹால் இருக்குது, அது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கார்பனில் ப்ரைமரி ஆல்கஹால் குரூப் இருக்குது. அதே மாதிரி 6th கார்பன்லேயும் ப்ரைமரி ஆல்கஹால் குரூப் இருக்குது. இதைத்தான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நான் வந்து இது ப்ரூஃப் பண்ணிட்டேன், கீட்டோன் குரூப் ப்ரூஃப் பண்ணிட்டேன், 6 கார்பன் இருக்குங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் கீட்டோனோட ப்ரூஃப் முடிஞ்சிருச்சு. ஸோ எப்போ இது வரைக்கும் எழுதிங்கன்னா 4 மார்க் தான். கடைசி 1 மார்க் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீட்டோனோட த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கீட்டோன் ப்ரொப்போஸ்ட் பை ஈஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே எழுதி, குளுக்கோஸாக இருந்தாலும் கடைசி ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா தான் 1 மார்க், ஃப்ரக்டோஸாக இருந்தாலும் கடைசி நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை போட்டிங்கன்னா தான் 1 மார்க். Hope you are clear with the structure of glucose and fructose. It will be very important. So please share to your friends. Thank you.